ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட அஃபிஷியல் ட்ரெய்லராக நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ ரெண்டாக போஸ்ட்போன் பண்ணுவீங்க? ஆல்ரெடி படத்தையே போஸ்ட்போன் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க. 6/2க்கு ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்புறம் 7 ஆச்சு. அப்புறம் 7:30 மணி 7:25க்கு கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கே இவ்வளோ டிலேவாடா? ஸோ ஃபைனலி லவ் இன்சூரன்ஸ் கம்பெனியோட ட்ரெய்லர் வந்துச்சு. ஸோ அப்படி என்ன தான் உங்கள் ஸ்டோரி வச்சுருக்காங்கன்றதை பார்ப்போம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம லைஃப்ல இதெல்லாம் மிக மிக முக்கியம். அதெல்லாம் இன்ஷூர் பண்ற இந்த உலகத்துல இந்த லவ் இன்ஷூர் பண்றதுக்கு ஏதாவது வழி இருந்ததா? ஆனா இப்ப இருக்கு. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி யார் யார் கூட சேர்ந்தா நைஸ், யார் கூட சேர்ந்தா நாய்ஸ் நீ ஆப் கண்டுபிடிச்சு சொல்லு. ஏன்னா ஆப் ஆண்டவ மாதிரி லைக்னால நான் சந்தோஷமா இல்லைன்னு ஒருத்தன் கையெழுத்து சொல்லி வச்சிருக்கீங்க. ஹாய் லோ, திஸ் இஸ் வைட் பாஸ்ஸே. நம்ம லைக்கோட வாய்ஸே அவர் தான் சார். லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. அவர் லைக்லேயே இல்லையா சார்? ஏன் இல்லை சார், நான் அந்த பசுமை உலகத்துலேருந்து வரேன். ஓ யா அந்த ஸ்டூபிட் பிளேஸ்ல இருந்து வரீங்களா நீங்க? இது பசுமை உலகம். அலைபேசி சமூக வலைத்தளங்களின் தாக்கத்தினால் நிம்மதி இழந்தோருக்காகவே உருவாக்கப்பட்ட தன்னார்வலர் சிறைச்சாலை. தீமா மூஞ்சூர் மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறா. யார் மூஞ்ச பார்த்தும் பேச மாட்டேங்கிறா. நான் நோமோபோபிக் பொண்ணா? அது நம்மளெல்லாம் நம்ம அம்மா அப்பா தானே வளர்த்துக்கிறாங்க. ஆனா அதுவே போன் தானே வளர்த்துச்சு. ஒரு லைக், ஒரு ஷேர் வாங்குறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? தீமா எனக்கு உன்னை எப்பவுமே ஹாப்பியா பார்த்துட்டே இருக்கும். அதுக்காக என்ன வேணா பண்ணுவேன். பிரேக்கப். லைக்கு என்ன தீமா தெரியும்? லைக்கு எல்லாம் தெரியுமா? அவன் என்ன கதர்னாலும் வைபாஸும் தீமாவும் சேர்றவே கூடாது. வாட் ப்ரோ? வெரி ராங் ப்ரோ. எனக்கு தெரியும்டா, உனக்கு நான் தான் கரெக்ட்னு. அவளை ஓகே பண்ணிட்டு முதல்ல ஒன்ன தூக்குறேன். நீ ஒன்னா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நாள் என்ன இப்படி தூக்கிடலாம். ஆனா தீமா கிட்ட இருந்து என்ன தூக்கவே முடியாது. ஜாலி பிரபு. எங்க அண்ணனை தொடணும்னா என்ன தாண்டி தண்டா தொடணும். இந்த லவ் மட்டும் இருந்தா பத்தாது வாஸ். இரு விட்டு வேணான விட்டு போலாம்ல வாஸ். போயிடு. நான் முதல்ல ஜாதியில ஒத்துக்கல, ஜாதகத்துல ஒத்துக்கல, வீட்டுல ஒத்துக்கல, நாட்டுல ஒத்துக்கல, ஊர்ல ஒத்துக்கல, தெருவுல ஒத்துக்கல, அப்பா ஒத்துக்கல, ஆத்தா ஒத்துக்கலன்னு சொல்லியிருந்தீங்க. இப்ப என்ன ஆப் ஒத்துக்கலன்னு சொல்லி பிரேக்கப் பண்றீங்களா? என்ன டிசைன் யோசிப்பீங்களா எப்படி பிரேக்கப் பண்ணலான்னு? வாத்தா ஒரு ஹார்ட்டோட வேலைய எந்த ஒரு ஆப்பாலையும் பண்ண முடியாதுன்னு நான் இந்த உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன். இது உனக்கு கரெக்ட்லடா தம்பி? இந்த ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு கரெக்டாக இருந்தா சுற்றி இருக்கிற மொத்த ஏரியாவும் கரெக்டாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இது லேட்டாக ரிலீஸ் ஆனதும் ஒரு வகையில் நல்லதாக தான் தோணுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நிறையாவே வந்திருக்கு. லவ் மேட்ரிமோனி மாதிரி நிறைய ஆப் வந்திருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நிறையா செட் பண்ணியிருக்காங்க. பரவாயில்ல, டிலே ஆனதும் ஒரு வகையில் நல்லதாக போச்சு. இவருக்கு குட் ஃப்ரைடே அன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தேன்னா இன்னுமே நல்லா இருந்திருக்கும். ஸோ எல்லாருக்குமே ஒரு டைம் கிடச்சிருக்கும். டக்குன்னு போய் பார்க்குறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ அது அண்ணாச்சி எத்துட்டாரு. ஸோ பார்ப்போம், April 10 அன்னைக்கு ரிலீஸ் ஆகுது. எப்பயும் போல் பிஆர் டெம்ப்ளேட்டாக அது இருக்குமா, இல்லை அதுலேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விக்னேஷ் சிவன் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்காரான்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு விஷயம், இதோட காஸ்டியூம்ஸ் அண்டு இதோட விஎஃப்எக்ஸ் அண்டு சிஜிஐலாம் சூப்பராகவே இருந்தது. இதுலேயே அனிருத் வாய்ஸ் கொடுத்துருக்காரு. எனக்கு தெரிஞ்சு அனிருத் வாய்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அந்த ரோபோட்டுக்கு. ஸோ ட்ரெய்லர்லேயே ஓரளவுக்கு ஸ்டோரியை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்ப்போம், அவரோட லவ் ஆர்கானிக்காக அவர் காமிச்சாரா இல்லையா, அதை ப்ரூவ் பண்ணாரா இல்லையான்றது பார்ப்போம். ஸோ எஸ்ஜே சூர்யா இதில் சூப்பர் ஃபன்னாக இருக்கார். ஸோ நல்லாவே இருந்தது எஸ்ஜே சூர்யாவோட ஸோ அவருக்கான ஒரு ஜானியில் இந்த ஸ்லாங் அழகாக எடுத்துகிட்டு போனார். ஸோ அது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுன்னே சொல்லுவோம்.
ஸோ இதில் நிறைய கேஸ்டிங் இருக்காங்க. அனிருத் கூட இருக்கார். ஸோ அனிருத், கீர்த்தி செட்டி, யோகி பாபு, சீமான், கௌரி கிஷன், ஸோ நிறைய கேஸ்டிங் இருக்குது. ஸோ எல்லாருக்கான ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் இருக்குமா இல்லையான்றது நம்ம படத்தை பார்த்தா தான் தெரியும். ஸோ கீர்த்தி செட்டி வந்து அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ பார்ப்போம் ஃப்யூச்சரில் 2040 சென்னை இப்படியாடா இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, பார்ப்போம். ஆல்ரெடி 2026 வந்துருச்சு, 2040 இப்படி இருக்கான்னு பார்ப்போம். ஸோ ஓவராலாக எனக்கு வந்து ட்ரெய்லர் கொஞ்சம் நல்லா ஃபன் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. ஸோ படமும் அந்த மாதிரி இருந்ததுன்னா படம் வந்து இதுவும் ஒரு 100 crore மூவியாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரதீப்போட அடுத்த லிஸ்ட்டில் இது 100 crores இது சேர வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்ப்போம். ரொம்ப நாள் தள்ளி போய் இப்போ வந்து படம் ரிலீஸ் ஆக போகிறது. ஸோ ஹோப் இந்த படம் வந்து ஒரு நல்ல கம்பேக் கொடுக்குற மாதிரி விக்னேஷ் சிவனுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ எத்தனை பேர் 6 மணிலேருந்து வெயிட் பண்ணீங்கன்றதையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ until then catch you guys in the next video. Bye.